பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா 44:21. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. காரணம், நீ என்னுடைய தாசன், உன்னை நான் என்னுடைய பிள்ளையாய் உருவாக்கி இருக்கிறேன். ஆகவே ஒருபோதும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவனை அழைத்தார். ஆனால் யாக்கோபு முதலாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத மகனாயிருந்தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இரவெல்லாம் போராடி அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன். இனி உன் பெயர் யாக்கோப் அல்ல, உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அவனை ஆண்டவர் உருவாக்கினார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், இஸ்ரவேலே நீ என்னால் ஒருபோது மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மை மறந்து விடாத ஒரு தேவன். அவர் தம்முடைய உள்ளங்கையில நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம் இப்படியாய் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை அவர் நடத்துகிறார், நாம் அல்ல. அவரே நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவர் ஒருபோதும் தீமை நம்மை அணுக விட மாட்டார். நம்மை மேன்மையாக வைப்பார். நாம் தாழ்ந்து போவதை அவர் விடமாட்டார். கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 12 வசனம் சொல்லுகிறது, செத்தவனைப் போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். தாவீது புலம்புகிறார். நெருக்கமான சூழ்நிலை வந்த பொழுது அவர் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு விட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று தாவீது புலம்புகிறார். ஒருவேளை இந்த நாளிலே அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். செத்தவனை போல எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், யாரும் எனக்கு உதவுவதற்கு வரவில்லை, முழுவதும் நான் மறக்கப்பட்டு விட்டேன். ஒரு உடைந்த பாத்திரத்தை போல, பிரயோஜனமற்ற உடைந்த ஒரு பாத்திரத்தை போல நான் இருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னுடைய தாசன். உன்னை உருவாக்கும்படி நான் என்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்தேன். உன்னை உருவாக்கும்படி என்னை சிதைக்க ஒப்பு கொடுத்தேன். என் இரத்தத்தை உனக்காக நான் சிந்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே
உன்னை நான் மறக்கவே மாட்டேன், உன்னை நான் மறக்கவே மாட்டேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒருவேளை இந்த நாளிலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். தாவீது எழுதுகிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினால் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடைய தாசன். நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், காரணம் நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மேல் நினைவாயிருக்கிறபடியினால் யார் நம்மை மறந்து விட்டாலும், யார் நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு நம்மை மறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார். ஏற்ற காலம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒருவேளை தாவீதை போல புலம்பிக் கொண்டிருக்கலாம், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று, உடைந்த பாத்திரத்தை போல தூக்கி எறியப்பட்டு விட்டேன் என்று ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், உன்னை உருவாக்கின கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு நீ சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன், நீ என் தாசன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் உற்சாகப்படுத்துகிறபடியினாலும் நன்றி. எந்தெந்த பகுதியில் ஏமாற்றப்பட்டார்களோ, மறக்கப்பட்டார்களோ, அந்த பகுதியில கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி வந்து அவர்களை தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போகிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.